ஒரு சிறிய குருவி, அதற்கு பெயர் மஞ்சு. அது ஒரு பெரிய காட்டின் எல்லையில் உள்ள ஒரு அழகான பச்சை மரத்தில் வாழ்ந்தது. அதன் இறகுகள் மஞ்சள் நிறம் கொண்டவை. எனவே அதை மஞ்சு என்று அழைத்தார்கள். ஒரு நாள் மஞ்சு புது இடங்களை கண்டுபிடிக்க பறக்க முடிவு செய்தது. அது வானில் உயர்ந்தது. மாலைச் சூரியன் மெல்ல இறங்கும் பொழுது அது பல வகை பறவைகளை சந்தித்தது. அவற்றில் சில பறவைகள் வெகு நகைச்சுவையுடன் பேசின. சில பறவைகள் தங்களின் குரல்களை எள்ளலுடன் பறவைச் சொற்களாக மாற்றின. அந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய ஏரி இருந்தது. மஞ்சு அங்கு சென்று தண்ணீரில் தனது பிரதிபலிப்பை பார்த்தது. அதற்கு அந்த காட்சி மிகவும் மகிழ்ச்சி தந்தது. அதே நேரத்தில் ஒரு நண்டு மஞ்சுவை பார்த்து, "நீ எங்கு போகிறாய்?" என்று கேட்டது. "நான் புதிய இடங்களை கண்டுபிடிக்க வந்திருக்கிறேன்" என்றது மஞ்சு. "நான் எப்போதும் இந்த ஏரியில் இருக்கிறேன். எனக்கு இந்த இடம் மிகவும் பிடிக்கும்" என்றது நண்டு. மஞ்சு நுண்ணிய சிரிப்புடன், "நீயும் ஒரு நாள் புறப்பட்டு வெளிநாடுகளை பாருங்கள். உலகம் மிகப் பெரிது. பல விஷயங்கள் காத்திருக்கின்றன" என்று கூறியது. அது தொடர்ந்த பரப்பில் ஒரு பழைய ஆலமரத்தின் கீழ் ஓர் அணில் இருந்தது. அது ஒரு பழத்தை தின்னிக் கொண்டிருந்தது. மஞ்சு அணிலிடம் சென்றது. "நீ என்ன செய்கிறாய்?" என்றது மஞ்சு. "நான் பழம் தின்னிக் கொண்டிருக்கிறேன். இது மிகவும் இனிமையானது" என்றது அணில். "நான் புதிய இடங்களை பார்க்க வந்திருக்கிறேன். நீ இதே மரத்தில் எப்போதும் இருக்கிறாயா?" என்று கேட்டது மஞ்சு. "ஆம், இது என் வீடு. இது என்னை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது" என்றது அணில். மஞ்சு இன்னும் அதிக உயரம் பறந்தது. அது ஒரு பெரிய காடின் எல்லையை கடந்தபோது ஒரு காற்றின் சலசலப்பு அதை பின்தொடர்ந்தது. அந்த காற்றில் மஞ்சு பறந்தபோது அதன் மனது மகிழ்ச்சியால் நிரம்பியது. அது புதிய இடங்களை கண்டுபிடித்து மகிழ்ச்சி அடைந்தது. நிறைய நாட்கள் கடந்த பிறகு மஞ்சு தனது பழைய வீட்டிற்கு திரும்ப முடிவு செய்தது. அது திரும்ப வந்தபோது குருவிகளின் கூட்டம் அதை வரவேற்றது. மஞ்சு தனது அனுபவங்களை எல்லாரிடமும் பகிர்ந்து கொண்டது. அத்தகைய நிகழ்வுகள் அதன் வாழ்க்கையை மேலும் நெருங்கியதாக மாற்றின. அப்போது மஞ்சு ஒரு உண்மையை உணர்ந்தது. நமது வீடு எங்கிருந்தாலும் அதை அழகாக மாற்றுவது நம்மிடம்தான் என்று நினைத்தது. இதன் மூலம் மஞ்சு அதன் வாழ்நாளை மகிழ்ச்சியாக, நம்பிக்கையுடன், சிறந்த அனுபவங்களோடு கழிக்கத் தொடங்கியது.